67 டாப்பர்ஸ். போன வருஷம் 2 பேர் தான் 720க்கு 720. இந்த வருஷம் 67 பேர் டாப்பர்ஸ். நீட்டில் ஏதோ ஒரு குளறுபடி இருக்குது, நீட் ஸ்கேம் நடந்திருக்கு, நீட்டை வைங்க. அப்படி இல்லையா இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. நிறைய பேருடைய கேள்வியும் கோரிக்கையும் இதுவாக தான் இருந்துச்சு. அப்போ அதுக்கான வெர்டிக்ட் தீர்ப்பு ஒன்று வருது. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியமாக நம்ம கவனிக்கணும். ஏன்னா நம்முடைய குழந்தைகள் இதனால் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு இந்த தப்பை தட்டி கேட்டு அதற்கான சரியான தீர்ப்பு வந்தால் மட்டும்தான் நாளைக்கு நம்ம குழந்தை பாதிப்படையாமல் இருக்கும். அப்போது அந்த வேலையை நம்ம பார்த்துடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சின்னதாக ஒரு ப்ராடக்ட், மறுபடியும் சிறுஸ்கோப் அப்படிங்கிறது ரீஸ்டாக் செஞ்சுருக்கோம். சிறுஸ்கோப் ரொம்ப சூப்பரான டிஐஒய் கிட் அப்படின்னு சொல்லலாம். 300Xல அது ஆல்ரெடி டெஸ்டட் பண்ண ஒரு லென்ஸ். அந்த லென்ஸில் நீங்கள் உங்களுடைய சாம்பிள்ஸ் ஸ்லைடு 4 ஸ்லைடு, அதில் ஒரு ஸ்லைடு சாம்பிள் ஸ்லைடு, மீதம் இருக்கும் 3 ஸ்லைடில் நீங்களே வச்சு நிறைய விஷயங்கள், நிறைய நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் உருவாக்கி கொடுக்கலாம். அதற்கான கம்ப்ளீட் கைடனன்ஸ், அதை எப்படி நீங்கள் வடிவமைக்கணும், அதை எப்படி நீங்கள் இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா மேனுவலும் இருக்குது, அதற்கான வீடியோவும் இருக்குது. 325 ரூபா, 499 ரூபாலாம் கிடையாது, அதே விலை 325 ரூபாய்க்கு kidsbestie.comலேருந்து வாங்கிக்கலாம். கீழே அதற்கான லிங்க் அப்படிங்கிறது இருக்குது. மஸ்ட் வாண்டட் ஒரு ஐட்டம் அப்படின்னு சொல்லலாம். 6+ இயர்ஸ் ஏஜில் இருந்தால் மட்டும்தான் இதை வச்சு ஏதாவது அவங்க பார்ப்பாங்க. கண்டிப்பாக பேரண்ட்ஸினுடைய உதவி அப்படிங்கிறது தேவைப்படும். பேரண்ட்ஸ் மற்றும் குழந்தைகளுடைய இன்ட்ராக்டிவ்க்கு இது ரொம்ப முக்கியமான பொருளாக இருக்க போகுது. டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. சரி, நீட்டினுடைய வெர்டிக்ட்டுக்கு வரலாம். நீட்டினுடைய என்டையர் பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, இங்கே டாப்பர்ஸ் லிஸ்ட்டுன்னு ஒன்று போடுவாங்கல்ல, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. 2024 ஜூன் மாதம் 4ஆம் தேதி வெளியான அந்த நீட் ரிசல்ட்டில் 67 பேர் டாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. 67 பேர் 720க்கு 720 எப்படி மதிப்பெண்ணை வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வருது. ஏன்னா போன வருடம், அதற்கு முந்தைய வருடம் அப்படிங்கிற அந்த கணக்குக்கான கிராஃபிக்ஸ் இதோ உங்கள் பார்வைக்காக. 2 பேர் 0, 3 பேர், மேக்சிமமாக வந்த மார்க் அப்படிங்கிறது 715. இப்படி இருக்கும் பட்சத்தில் திடீர்னு பார்த்தா 67 பேர் டாப்பர்ஸில் வந்த உடனே, அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட சென்டர்லேருந்து நிறைய பேர் டாப்பர்ஸ் லிஸ்ட்டில் வந்த உடனே நீட் ஸ்கேம் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஒடிசாவில் ஒரு 13 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். நீட்டினுடைய அந்த கேள்வி வினாத்தாள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு வினாத்தாள் அப்படிங்கிறது லீக் ஆயிடுச்சு, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான். ஸோ இது இரண்டுமே நீட்டுக்கான அந்த தேர்வை நடத்தக்கூடிய என்டிஏ அப்படிங்கிற அமைப்பு இவங்க மேலே எல்லாருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்துது. அந்த சந்தேகம் வழக்காக மாறுகிறது. நிறைய பேர் வாண்டடா வந்து வழக்குகளை தொடர்றாங்க. கிட்டத்தட்ட 13,000க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் என்டிஏக்கு எதிராக சில விஷயங்களை சொல்றாங்க. அதுலேயும் ஒரு கொஸ்டினில் 2 ஆன்சரை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, பட் உங்களுடைய ஆன்சர் லிஸ்ட்டில் முதல் ஆன்சர் மட்டும்தான் சரி, 3ஆவதா சி அப்படிங்கிற ஆப்ஷனும் சரி தான், இதை நீங்கள் திருத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது உருவாகுது. இது எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு நமக்கு ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு, தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வர்ற ஜூன் 23ஆம் தேதி நீட் அப்படிங்கிறது ஒரு 1500க்கும் அதிகமான மாணவர்களுக்கு மட்டும் வைக்கப்படும் என்பது தான். ஜூன் 30ஆம் தேதி அதனுடைய ரிசல்ட்டும் கொடுக்கப்படும் என்கிற அறிவிப்பும் வந்திருக்கு. அது எதுக்கு 1500+ மாணவர்களுக்கு மட்டும் இந்த நீட் அப்படிங்கிறத மறுபடியும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க? அந்த கேள்விக்கான பதில் அவங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது ஏன்? இந்த கிரேஸ் மார்க்கால் பிரச்சனைகள் வந்ததான்னு கேட்டால் ஆமாம். அதாவது ஒரு நீட்டு கொஸ்டின் அப்படிங்கிறது 4 மார்க், அதை தவறாக எழுதியிருந்தாங்க அப்படின்னா 5 மார்க் கம்மியாகும். ஸோ ஒரு மாணவி ஒரு கொஸ்டினை தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தா கூட அவங்க 715 மார்க்கு தான் எடுத்திருக்க முடியும். ஆனால் இந்த ஒரு நீட்டில் மட்டும், இந்த ஒரு ரிசல்ட்டை மட்டும் 718, 719 வாங்கியிருந்தாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு கிரேஸ் மார்க் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் இந்த கிரேஸ் மார்க்கை போட்டிங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை கால தாமதமானது எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறதுக்கு, அவங்க வந்து கொஞ்சம் நேரம் விரயம் செஞ்சுட்டாங்க, ஸோ அதனால் கிரேஸ் மார்க்கு, ஒன்று எக்ஸாம் சென்டரில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அதனால் கிரேஸ் மார்க் போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு தான் அதனுடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது வெளியில் வந்திருக்கு. மொத்தம் 67 மாணவ மாணவிகளில் 17 மாணவ மாணவிகள் தான் 720க்கு 720 எடுத்திருக்காங்க. அடுத்ததா 6 பேர் அப்படிங்கிறவங்களுக்கு கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ கிரேஸ் மார்க் ஒரு 6 பேருக்கு கொடுத்துருக்காங்க. 17 பேர் தான் 720க்கு 720 வாங்கியிருக்காங்க. அண்ட் மீதம் ஒரு 44 மாணவ மாணவிகள் இருக்காங்களா 67ல் அந்த டாப் மார்க்கரில், அந்த 44 மாணவர்களும் கொஸ்டின்ஸில் சில தவறுகள் இருந்தது அப்படின்னு சொன்ன பாருங்க, அந்த தவறின் அடிப்படையில் அவங்களுக்கு கிரேஸ் மார்க் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஸோ 44 மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க், 6 மாணவர்களுக்கு நேரத்தை காண்பித்து கிரேஸ் மார்க் அப்படின்னு சொல்லி தான் 67 டாப்பர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்கப்பட்டிருக்கிறது. ஆட்டம்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் as the contain equal numbers of positive and negative charges அப்படிங்கிறதும் ஸ்டேட்மெண்ட் 2 அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டு இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் சரி, ஒன்றும் இரண்டும் சரி, ஒன்று சரி, இரண்டு சரி, இல்லை எதுவுமே சரியில்லை இப்படின்னு சொல்கிற 4 ஆப்ஷன். இதுலேருந்து ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கு நீட் நடத்திய என்டிஏவினுடைய தரவின்படி ஏ என்கிற அந்த ஒரு ஆப்ஷன் தான் சரி. ஆனால் மாணவ மாணவிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் நீங்கள் நடத்தின தேர்வுகளில் கூட சி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனும் சரியானது தான். எனவே ஏக்கு நீங்கள் மார்க் கொடுத்தீங்கன்னா சி போட்டவங்களுக்கும் சி எழுதினவங்களுக்கும் நீங்கள் மார்க் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நடந்த குளறுபடிகள் காரணமாக தான் 44 மாணவ மாணவிகளுக்கு கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ இப்படி 67 நபர்கள் டாப்பர்ஸாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அடுத்ததாக ஒரு 1563 மாணவ மாணவிகளுக்கு ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னோம்ல, அவங்க எல்லாருக்குமே இதே மாதிரி கிரேஸ் மார்க் அப்படிங்கிறத கொடுத்தவங்க. ஸோ இந்த கிரேஸ் மார்க்கெல்லாம் இனிமேல் வேலிட் கிடையாது, நாங்கள் தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி என்டிஏ நம்முடைய நீதிமன்றம் முன்னாடி மன்னிப்பை கோருகிறார்கள். மன்னிப்பை கோரினது மட்டும் இல்லாமல் இந்த மாணவ மாணவிகள்கிட்ட இருந்து அந்த கிரேஸ் மார்க் எடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்து அந்த மாணவ மாணவிகள் பாதிப்படைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேணும்னா ரீடெஸ்ட் நடத்துகிறோம். யாருக்கு? இந்த 1500 மாணவ மாணவிகளுக்கு மட்டும் ரீடெஸ்ட் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எனக்கு ரீடெஸ்ட் வேண்டாம், இந்த கிரேஸ் மார்க்கு கம்மி பண்ண மார்க்கே என்னுடைய நீட் மார்க்காக கன்சிடர் பண்ணிவிட்டு நான் என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை ஈடுபடலாமா என்று கேட்டால் அதற்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ 720 எடுத்த மாணவ மாணவிகளில் கிட்டத்தட்ட 17 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் 720க்கு 720. அப்போ இந்த வருஷம் டாப் மார்க் எடுத்தவங்க 17 பேர் தான். மீதம் இருக்கும் நபர்கள் எல்லாருமே கிரேஸ் மார்க் வாங்கி 720க்கு 720 எடுத்தவங்க. அப்படின்னா டோட்டலாகவே இங்கே ஏதோ ஒரு மிஸ் நடந்திருக்கு பார்த்தீங்களா? கண்டிப்பாக 720க்கு 720 17 மாணவ மாணவிகள் இவ்வளவு சீக்கிரமாக எடுக்க முடியுமா அப்படிங்கிற அடுத்த கேள்வியும் வந்து நிற்கிறது. இங்கே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதற்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா இல்லை. நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் என்ன சொல்லியிருக்காங்க, அதற்கான ப்ரூஃப் இல்லை. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகியிருந்தாலும் அது நீட் எக்ஸாம் தொடங்கி ½ அன் ஹவர் பிறகு தான் லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய சில வாதங்களும் சில செய்தி ஊடகங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒடிசாவில் எதுக்கு ஒரு 13 பேரை கைது பண்ணீங்க அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கும் யார்கிட்ட இருந்தும் பதில் கிடையாது. ஸோ விடை தெரியாத கேள்விகள், அதாவது நீட் சம்பந்தமாக நம்ம மனசில் எழக்கூடிய பல கேள்விகளுக்கு இங்கே விடை அப்படிங்கிறது இல்லை. இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சரின் அடிப்படையில் கிரேஸ் மார்க் கட் செய்யப்பட்டிருது. 1500க்கும் அதிகமான மாணவர்களுக்கு ரீடெஸ்ட் நடத்தப்படும், அவங்க விரும்பினால் மட்டும். அப்படி இல்லையா அந்த கிரேஸ் மார்க்கை கட் பண்ணிவிட்டு என்ன மார்க் இருக்கோ அதை வச்சு அவங்க அடுத்தபடி அவங்க அந்த கலந்தாய்வில் பங்கேற்கலாம் அப்படிங்கிறது தான் நீட்டுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வெர்டிக்ட். இந்த வெர்டிக்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது மறுபடியும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கா? இதிலிருந்து என்டிஏ அவங்களுடைய தவறுக்கான அந்த ஒரு தண்டனையை பெறுவதற்கான வேறு வாய்ப்புகள் இருக்கா? நீதிமன்றங்கள் இதை எப்படி அணுகப் போகிறார்கள்? வருங்காலத்தில் மாணவ மாணவிகள் இதனால் ஏதாவது பாதிப்பு வருமா வராதா அப்படிங்கிற உங்களுடைய பார்வையும் இங்கே தேவைப்படுது. ஏன்னா நீட் அப்படிங்கிறதே ஒரு கான்ட்ரவர்சியாக ஓடிட்டுருக்கு. அதில் இப்படி ஒரு சலசலப்பு ஏற்படுத்தின ஒரு செய்தி வந்த பிறகு நிச்சயமாக இதை இன்னும் நாம் பேசியே ஆக வேண்டும். அப்படி பேசினால் மட்டும்தான் இங்கே யார் தவறு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கான தண்டனையும் அந்த தவறுகள் நடக்காத வண்ணமும் நம்மளால் தடுக்க முடியும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. நான் முதலே சொன்ன மாதிரி மைக்ரோஸ்கோப் 1000 ரூபா 2000 ரூபா பொருளை ஒரு 325 ரூபா அந்த லென்ஸுக்கே விலை இருக்கும். அதை நம்ம கொடுத்துட்ருக்கோம். 325 ரூபாய்க்கு kidsbestie.com 300x டெஸ்டட் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு பிடித்தது என்றால் உங்களுடைய சக மாணவ மாணவிகளுக்கு கிஃப்டாக, பர்த்டே கிஃப்டாலாம் நீங்கள் அது ரிட்டர்ன் கிஃப்டாலாம் கொடுக்கலாம். அவ்வளவு சூப்பரான விஷயம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.